தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 110. கருட வியூகம். வெண்ணி பரந்தலைக்கு இருங்கோவேளை இழுத்துவிட்டால் வெற்றி நிச்சயம் என்று அத்தனை திட்டமாக இளஞ்செழியன் சொன்னது அந்த பாசறையில் இருந்த அனைவருக்குமே விசித்திரமாயிருந்ததானாலும் அதை பற்றி முதலாக பிரம்மானந்தரை சந்தேகம் கேட்க முற்பட்டு, வெண்ணி பரந்தலைக்கு வரும் நமது படைகளை விட எதிரிகள் படை 4 மடங்கு பெரிது என்று நீங்களே ஒப்புக்கொள்ளும்போது நமது சிறு படையை கொண்டு அதை எப்படி முறியடிக்க முடியும்? போரிடும் இடமோ பொட்டல் வெளி. ஆகையால் மறைந்து நின்று போரிடுவதற்கும் வழியில்லை. நேர் எதிரில் நாம் மோதும் போது சேதம் நமக்குத்தானே அதிகமாகும் என்று வினவினார். நேராக மோதினால் நமக்குத்தான் சேதம் அதிகமாகும் என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன். அப்படியானால் எப்படி மோதுவதாக உத்தேசம் என்று கேட்டார் பிரம்மானந்தர். இந்த பட்டு சீலையை கொஞ்சம் சரியாக கவனியுங்கள் அடிகளே என்று கூறிய இளஞ்செழியன் தன் குறுவாளால் அதில் கூட்டமாயிருந்த புள்ளிகளை சுட்டிக்காட்டி, இந்த புள்ளி கூட்டங்கள் இருக்கும் இடங்களை கவனியுங்கள். இந்த ஒவ்வொரு கூட்டமும் பெரும் தோப்புகளை குறிக்கின்றன என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பிரம்மானந்தரை கூர்ந்து நோக்கினான். பிரம்மானந்தர் தனது யானை கண்களை பட்டுச் சீலையின் மீது நீண்ட நேரம் நாட்டினார். இளஞ்செழியன் கூறிய புள்ளி கூட்டங்களை நன்றாக ஆராய்ந்த பின், ஆம் ஆம், இங்கு தோப்புகள் உண்டு. தோப்புகளெல்லாம் கடற்கரையோரமாகத்தான் இருக்கின்றன அடிகளே. ஆனால் தொடர்ச்சியாக இல்லை. விட்டு விட்டு மரக்கூட்டங்கள் இருக்கின்றன. புகாரிலிருந்து கடற்கரையோரமாக தெற்கு நோக்கி கோடி இழுத்து பாருங்கள். முதலில் புகாரில் பெரும் தோப்புகள். அதை விட்டால் அடுத்த தோப்புகள் நாகையில். அதிலிருந்து கீழே வந்தால் இதோ வெண்ணி பரந்தலையிலிருந்து கிழக்கே அரைகாதத்தில் இருக்கும் கடற்கரையில் மற்றும் சில தோப்புகள். புகாரின் மரக்கூட்டம் நமக்கு பயனில்லை. அதன் தோட்டங்களும் கோட்டையும் டைபீரியஸின் கைகளில் இருக்கின்றன என்று விவரித்தும் கொண்டு போன இளஞ்செழியனை இடையே மடக்கிய பிரம்மானந்தர், வெண்ணியில் இருங்கோவேலுடன் நாம் போரிடும்போது டைபீரியஸ் புகாரிலிருந்து பின்புறமாக வந்து தாக்கினால் என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினார். புகாரிலிருந்து டைபீரியஸ் கிளம்ப மாட்டான் என்று சிறிதும் தயங்காமலே பதில் சொன்னான் படைத்தலைவன். ஏன், டைபீரியஸ் நமது நண்பனா என்று ஏளனமாக விசாரித்தார் இரும்பிடர் தலையார். இல்லை, நமது நண்பன் இல்லை அவன். ஆனால் இருங்கோவேளின் நண்பனும் இல்லை என்று படைத்தலைவன் பதில் சொன்னான். இதை கேட்ட அல்லி ஆச்சரியம் ததும்பிய தன் விழிகளை அவனை நோக்கி உயர்த்தினாள். உங்கள் கருத்தில் புதுமையாகத்தான் இருக்கிறது. புதுமை இருக்கத்தான் செய்கிறது படைத்தலைவரே என்று இகழ்ச்சியொலி குரலில் தொனிக்க கூறினாள். இரும்பிடர் தலையாரும் அல்லியையும் சில வினாடிகள் மாறி மாறி நோக்கிய இளஞ்செழியன் இறுதியில் கூறினான், உங்கள் அனைவரையும் விட டைபீரியஸை நான் சற்று அதிகமாகவே அறிவேன் என்று நினைக்கிறேன் மகாராணி. இந்த நாட்டிலுள்ள யாருக்கும் டைபீரியஸ் நண்பன் அல்ல. யவனர்களுக்கு ஒரு அரசை இங்கு நிறுவும் நோக்கத்துடன் ராணியுடன் இந்த நாட்டுக்கு வந்தவன். ஆகவே அது ஒன்றில் மட்டுமே கருத்துடையவன். யார் யார் இந்த லட்சியம் நிறைவேற உதவுகிறார்களோ, எந்தெந்த சந்தர்ப்பங்கள் உதவுகின்றனவோ அந்த மனிதர்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்குமே அவன் உற்ற நண்பன். இப்பொழுது புகார் அவன் கைவசம் இருக்கிறது. தமிழகத்தில் போர் நேர்ந்தால் புகாரை வலுப்படுத்தவும் அங்குள்ள யவனர்களை ஒன்று திரட்டி திறமையான படையாக அமைத்து கொள்ளவுமே அவன் முயல்வான். போரின் ஆரம்பத்தில் அவன் தலை காட்ட மாட்டான். இறுதியில் இருங்கோவேளுக்கு வெற்றி கிட்டும் போல் இருந்தால் அவனுக்கு உதவுவதற்காக வருவது போல் யவனர்களுடன் வருவான். வெற்றி நமக்கென்று தோன்றினால் நம்மை புகாருக்குள் அனுமதிக்காது இருக்க சகல ஏற்பாடுகளையும் செய்வான். இந்த சமயத்தில் மீண்டும் இடைமறித்த பிரம்மானந்தர், ஒருவேளை அவன் இருங்கோவேலுக்கு உதவ தீர்மானித்து பின்புறம் தாக்க வந்தால் என்று ஒரு கேள்வியை வீசினார். இதை கேட்ட வினாடி
நேரத்தில் ஆசனத்தை விட்டெழுந்த இளஞ்செழியன் தன் குருவாளை நாகைக்கு எதிரே பாய்ச்சி, இங்கு இடையே நான் இருக்கிறேன் பிரம்மானந்தரை. டைபீரியஸ் பின்புறம் தாக்குவதானால் என்னை முறியடித்த பிறகுதான் தாக்க வேண்டும் என்று திட்டமாகவும் வேகமாகவும் பதில் கூறினான். அவன் ஆவேசத்தை கண்ட வேந்தன் ஒரு கணம் பிரமித்தான். அவன் உள்ளத்தை ஓடிய உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட எறும்பிடர் தலையார், நீர் அங்கே என்ன செய்கிறீர் என்று கேட்டார். ஆவேசத்தை அடக்கிக் கொண்ட படைத்தலைவன் அத்தனை பேருக்கும் பிரமிப்பை அளிக்க வல்ல பதிலை சொன்னான். படைத்தளம் அமைக்கிறேன். என் பாசறை நாகையில் இருக்கிறது. நிலப்போரிலும் கடற்போரிலும் வல்ல பரதவர் 1000 பேரை தவிர சுற்றுப்புற ஊர்களிலிருந்து சுமார் 2000 வீரர்களும் அங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். தவிர அம்பு விசிறும் யவன எந்திரங்கள் அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. வெகு வேகமாக சத்தமின்றி கடற்கரையோரமாக உருளக்கூடிய ஆயுத வண்டிகளும் தயாராகின்றன. இந்த ஏற்பாடுகளை கவனிக்க மரக்கலமூட்டும் கலையை எனக்கு பயிலுவித்த குருவை நியமித்திருக்கிறேன் என்று கூறினான் படைத்தலைவன். இத்தனை வல்லமையுள்ள படையொன்று நாகையில் உருவாவதை அறியாத மன்னனும் மற்றவர்களும் பிரமிப்படைந்து உட்கார்ந்திருந்தார்கள் என்றாலும் பிரம்மானந்தர் மற்றும் சற்று சிரக்கம்பம் செய்து ஒரு சந்தேகம் கேட்டார். ஆமாம், அந்த குருநாதர் யாரென்று நான் அறியலாமா என்று. அலிமா என்றான் படைத்தலைவன். என்ன, அலிமாவா? பெண்ணா என்று வியப்புடன் வினவினார் அடிகள். ஆம், ஒரு பெண்ணிடமாய் இத்தனை பெரிய காரியத்தை ஒப்படைத்திருக்கிறீர். அதில் தவறென்ன? தவறென்னவா? ஆமடிகளே, போர் தொழிலை விட கடுமையான உளவு தொழிலுக்கு இந்த நாட்டு மகாராணியையே நீங்கள் ஏவியிருக்க, கேவலம் படையை நிறுவும் ஒரு தொழிலுக்கு நான் ஒரு பெண்ணை நியமித்ததில் தவறென்ன என்று கேட்டு புன்முறுவல் கோட்டிய இளஞ்செழியன் கரிகாலனை நோக்கி, மன்னவா, இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. மரக்கல போரிலும் படைகளையும் எந்திர வாகனங்களையும் அமைப்பதிலும் நிகரற்றவள் டைபீரியஸின் சீடப்பெண் என்றும் சொன்னான். இரும்பிடர் தலையார் பிரமிப்புடன் கோபமும் கலந்து கொள்ளவே, நன்று படைத்தலைவரே, எதிரியின் சீடப்பெண் உமக்கு படை திரட்டுகிறாளா? அவள் நாளைக்கே உம்மை டைபீரியஸிடம் காட்டுக் கொடுக்க மாட்டாள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று சீறினார். பிடர் தலையாரே, உங்கள் படைத்தலைவன் சிறு குழந்தை அல்ல. போர்களை பாராதவனும் அல்ல. மனிதர்களை எடை போடும் திறனற்றவன் அல்ல. பல விஷயங்களை யோசித்துதான் அலிமாவை அந்த பணிக்கு நியமித்திருக்கிறேன். இப்பொழுது அலிமா டைபீரியஸின் பரம விரோதி. அவன் ராணியை கட்டுக்காவலுடன் வைத்திருப்பதால் சீற்றமடைந்திருக்கிறாள். தவிர அவளை விட திறமையுடன் படையமைப்பவர் யாருமில்லை. வெண்ணி போரில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று சற்று உறுதியுடன் கூறிய இளஞ்செழியன் நின்றபடியே குனிந்து பட்டுச்சீலையில் இடங்களை தொட்டு காட்டி, நாம் கவனிக்க வேண்டிய இடங்கள் 3: வெண்ணி, நாகை, புகார். வெண்ணியில் எதிரிகளை முறியடிக்க வேண்டும். முறியடிக்கப்பட்டவர்களில் மீதி இருப்போரை வடமேற்காக வாகை பரந்தலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று விளக்க முற்பட்டவனை இடைமறித்த இருமிடர் தலையார், ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். நாம் வடமேற்கில் போய்விட்டோம் என்ற நினைப்பில் டைபீரியஸ் புகாரில் அசிரத்தையாயிருப்பான். நீங்கள் வாகையில் மீதி படைகளை அழிக்கும்போது பிரம்மானந்தர் வானகரையிலிருந்து புகாரை தாக்குவார். நான் மேற்கு புறமிருந்து புகாருக்குள் நுழைவேன் என்று சுட்டிக்காட்டினான். நீர்தான் வானகரை யவனர்களை டைபீரியஸுடன் சேர்த்து விட்டீரே என்று அழுத்து கொண்டார் பிரம்மானந்தர். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். குமரன் சென்னியும் பரதவ வல்லாளனும் மீதியுள்ள வீரர்களும் போதும் புகாரை தாக்க என்று அவரை அடக்கிய இளஞ்செழியன், புகாரை விடுங்கள், அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் கைப்பற்றுகிறேன். இப்பொழுது நாட்டின் பெரும் போரை கவனிப்போம் என்று கூறி மன்னனை நோக்கி, மன்னவா, வெண்ணி பரந்தலை பொட்டல் வெளியானாலும் அதன் இருபுறத்திலும் அரைகாத தூரத்தில் தோப்புகள் இருக்கின்றன. அந்த 2 தோப்புகளையும் நினைவில் வைத்து கொண்டு இப்பொழுது வெண்ணியை கவனியுங்கள். இருங்கோவேள் உறையூரிலிருந்து வெண்ணிக்கு வந்தால் அங்குள்ள பொட்டல் வெளியையும் தன் படைபலத்தையும் பார்த்து சர்ப்ப வியூகமாகத்தான் படைகளை வகுப்பான். அவன் படைகள் வெண்ணி பரந்தலை முகப்பில் பெரிய சர்ப்பம் போல் வளைந்து கிடக்கும். அதன் தலை மேற்கேயுள்ள தோப்பு முனை வரைக்கும் போகலாம். வால் கிழக்கேயுள்ள தோப்பை எட்டலாம்.
இப்படி நீண்டு கிடக்கும் பெரும்படையில் நமது படை நுழைந்தால் பாம்பின் தலையும் வாலும் அசைந்து இணைந்து வளையமாகிவிடும். அந்த பாம்பு வளையத்துள் நமது படைகளை அழித்துவிட யோசிப்பான் இருங்கோவேள். அந்த சர்ப்ப வளையத்தில் நாம் அகப்பட்டால் என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடையே மறித்த படைத்தலைவர் ஒருவர் சொன்னார், அழிவு நிச்சயம் என்று. ஆம், சிக்கினால் அழிவு நிச்சயம்தான். ஆனால் போர் வியூகங்களில் சர்ப்ப வியூகம் ஒன்று மட்டுமே இருந்தால் நாம் அழிவதும் திண்ணந்தான். வேறு வியூகங்கள் உண்டு படைத்தலைவரே. கருட வியூகம் என ஒன்று உண்டு. சர்ப்பம் எத்தனை நீண்டதாய் இருந்தாலும் அதை கருடன் அழிக்க முடியும். ஆகவே சர்ப்ப வியூகத்தை அழிக்க நாம் கருட வியூகத்தை அமைப்போம். கருடனின் 2 இறகுகளும் வெண்ணி பரந்தலைக்கு அரையறை காத தூரத்தில் இருக்கும் பக்கத்தோப்புகளில் மறைந்து கிடக்கும். அதன் உடல் மட்டுமே எதிரிகளின் கண்ணுக்கு தெரியும்படியாக நகரும். அதன் தலைப்பக்கத்தில் மூக்கிருக்கும். முதல் முனையில் இருமிடர் தலையார் இருந்து படைகளை நடத்துவார். சற்று பின்னால் அதன் கழுத்து இருக்கும் இடத்தில் மன்னர் இருப்பார். மற்ற படைகள் பின்புறம் இருக்கும். இந்த படைகள் எதிரிப்படைகளை நோக்கி நேராகச் சென்றதும் சர்ப்ப வியூகத்தின் தலையும் வாலும் நமது படைகளை வளைக்க பக்கங்களில் நீண்டு இறங்கும். ஆனால் அவை நமது படைகளை வளைக்க முடியாது. தலையும் வாலும் இறங்கியதும் கிழக்கு புற மேற்கு புற தோப்புகளிலிருந்து முன்பே விரைந்து சரியான சமயத்தில் போர்க்களத்தை அடையும் புறவிப்படைகள் புயலென பாம்பின் கழுத்தையும் வாலையும் பின்புறத்தில் வெட்டிவிடும். இதனால் 3ஆக பிரியும் எதிரிப்படைகள் தனித்தனியே அழிக்கப்படும். இப்படி திடீர் தாக்குதலாலும் வியூகம் கலைந்ததாலும் குழம்பி போகும் படைகளில் யானை படைகள் மீது நமது எந்திர வண்டிகள் அம்புகளை வீசினால் எதிரிப்படைகளில் ஏற்படும் குழப்பமும் சேதமும் சொல்லி முடியாது. அந்த குழப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் என் திட்டம். பட்டுச்சீலையில் மற்ற விவரங்கள் தெளிவாக இருக்கின்றன என்று கூறிய இளஞ்செழியன் தன் மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டான். இளஞ்செழியன் எத்தனை தூரம் திட்டத்தை அணு அணுவாக யோசித்து முடிவு செய்திருக்கிறான் என்பதை அறிந்ததால் வியப்பில் மூழ்கிய மன்னனும் இரும்பிடர் தலையாரும் மற்ற படை தலைவர்களும் சற்று நேரம் பேசாமலே இருந்தார்கள். அதைவிட சிறந்த திட்டத்தை தயாரிக்க முடியாதென்ற முடிவுக்கு வந்த இரும்பிடர் தலையார் அதை வாய்விட்டு பகிரங்கமாகவே சொல்லி தாம் முதலில் எழுப்பிய சந்தேகங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மன்னன் தன் பார்வையொன்றின் மூலமாகவே நன்றியறிதலை தெரிவித்ததன்றி இளஞ்செழியன் தோள் மீது கையை வைத்து கொண்டு அவனையும் அல்லியையும் வெளியே அழைத்து கொண்டு சென்றான். வெளியே வந்ததும் இளஞ்செழியனை சிறிது நேரம் நோக்கிய மன்னன், படைத்தலைவரே, மன்னனுக்கு ஒரு கடமையை முடித்து விட்டீர்கள். ஆனால் முடிக்க வேண்டிய மற்றொரு கடமை இருக்கிறது என்றான். கரிகாலன் சொல்வது என்னவென்று அறியாத படைத்தலைவன், மன்னர் ஆணை எதுவானாலும் அதற்கு பணிய தயார் என்று கூறினான். ஆனால் ஆணைக்கு பணிவது அத்தனை எளிதாயில்லை. மன்னன் கட்டளை இடியென இறங்கியது படைத்தலைவன் தலையில். மன்னன் ஆணையை மீறவும் முடியாது, அதற்கு பணிவதும் முடியாது. அந்த அசந்தர்ப்ப நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கினான் சோழர் படை உபதலைவனான இளஞ்செழியன். அத்தியாயம் 110 நிறைவுற்றது.